பாலகிருஷ்ணா அவரோட வளர்ப்பு மகளான ஸ்ரீலீலாவை ராணுவத்தில் சேர்த்தே ஆகணும் அப்படின்னு வைராக்கியத்தோடு இருக்கார். சின்ன வயசில் நடந்த ஒரு விஷயம் ஸ்ரீலீலாவோட மனசில் பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதனால் ராணுவம்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு நடுவில் வில்லனோட குரூப்பு ஸ்ரீலீலாவை கடத்திட்டு போயிடுறாங்க. அவங்க எதுக்காக ஸ்ரீலீலாவை கடத்திட்டு போனாங்க, வில்லனுக்கும் பாலகிருஷ்ணாவுக்கும் இருக்கிற முன்பகை என்ன அப்படின்றது தான் 2023 ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் அடித்து 100 கோடி வசூல் பண்ண தெலுங்கு படமான பகவந்த் கேசரி. அந்த படத்தை அப்படியே தமிழில் ரீமேக் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, அந்த கேசரி கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் புளி ஊற்றிருக்காங்க. அதனால தான் ஆடியன்ஸ் எல்லாம் தியேட்டரில் பார்த்துட்டு அழுதுகிட்டே வெளியே வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். பாலையா இதே மாதிரி ஓவர் பில்டப் படங்களில் நடித்து என் படம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரேட்மார்க் செட் பண்ணிட்டாரு. அதனால அந்த பாலையா படம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் எதிர்பார்த்துட்டு தியேட்டருக்கு போவாங்க. அதனால் அந்த படங்கள் ஹிட் அடிச்சுது. ஆனால் நம்ம விஜய் படம் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சி தியேட்டருக்கு போனோம் அப்படின்னா அந்த மாதிரி இல்லை. அட்லீஸ்ட்டு அந்த படத்தை அப்படியே தமிழில் ரீமேக் பண்ணியிருந்தாலும் அது பரவாயில்ல, நான் படத்தை இன்னும் பிரம்மாண்டமாக காட்டுறேன், அண்ணனோட புகழை இந்தியா தாண்டி ஆப்பிரிக்கா நாடு வரைக்கும் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் ஒரு ஆப்பிரிக்கா நாட்டை அழித்து அங்கே இருக்க அதிபரை கொண்டுட்டு நேராக தமிழ்நாட்டுக்குள்ளார நுழைஞ்சு இங்கே மத கலவரங்களை தூண்டி இந்து முஸ்லீம் கிறிஸ்தவங்களுக்கு நடுவில் சண்டையை ஏற்படுத்தி இந்தியாவை நாசமாக்க துடிக்கிறேன் அப்படின்னு ஒரு பில்டப் கொடுத்து, அந்த வில்லன் யார் அப்படின்னு கேட்டால் அவர் தான் மதுரையோட முன்னாள் டெப்டி கமிஷனர் அப்படின்னு ஒரு ட்விஸ்ட்டை வச்சு, அந்த டெப்டி கமிஷனருக்கும் விஜய்க்கும் ஏற்கனவே முன்பகை இருக்குது அப்படின்னு காட்டி சொல்லும்போது தலையை சுற்றுதில்ல. இது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸில் திடீர்னு ரோபோட்டெல்லாம் வருது. அதுதான் அயன்மேன் இறந்துட்டார்ல, அவர் வச்சிருக்க ரோபோட்டெல்லாம் அனாதையாக போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு விஜய் அது எல்லாத்தையும் தத்தெடுத்துட்டு வந்துடுறாருன்னு நினைக்கிறேன். அதை யூஸ் பண்ணி வில்லனை போட்டு தள்ளிடுறாரு. ஒருவேளை விஜய் அரசியலுக்கு வரல அப்படின்னா காண போன இந்த ரோபோட்டெல்லாம் தேடிக்கிட்டு அவெஞ்சர்ஸ்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்து விஜயோட சண்டை போடுற மாதிரி இருந்திருக்கும். ஒருவேளை இது ஜனநாயகம் 2 கூட எடுக்க பிளான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணன் அரசியலுக்கு வந்ததுனால அதெல்லாம் மிஸ் ஆகிடுச்சு. பெண் குழந்தைங்களுக்கு அட்வைஸு, அரசியல்வாதிகளுக்கு அட்வைஸு, வில்லன்களுக்கு அட்வைஸு, உயர் அதிகாரிகளுக்கு அட்வைஸு அப்படின்னு விஜய் பக்கமாக டயலாக் பேசிகிட்டே இருக்காரு. ஒரு பெரிய டயலாக்கு, அப்புறம் ஒரு பெரிய சண்டை, ஒரு பெரிய டயலாக்கு, அப்புறம் ஒரு பெரிய சண்டை அப்படின்னு மாறி மாறி ஸ்க்ரீன் பிளே போயிட்டே இருக்குது. இதுக்கு நடுவில் எங்கள் வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் மாதிரி கையில் சாட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு வராரு. செவுத்தில் மாட்டிருக்க ஒரு எம்ஜிஆர் ஃபோட்டோ ஒன்று விஜய் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. நல்ல வேளை அது எம்ஜிஆர் ஃபோட்டோவாக இருந்ததுனால ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி விட்டாங்க. இதுவே ஜெயலலிதா ஃபோட்டோவாக இருந்தால் காரி துப்பி இருக்கும். அப்புறம் விஜய் கையை கட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கும். விஜய்க்கு ஜோடியாக பூஜா ஹெக்டே நடிச்சிருக்காங்க. ஹீரோவுக்கு உதவி பண்ணுற கேரக்டர் அப்படின்றதுனால அவரை ஒரு டிவி ஜேர்னலிஸ்ட்டாக காட்டியிருக்காங்க. ஒரே ஒரு பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடிட்டு சில டைலாக்ஸை பேசிட்டு அவங்களும் காண போயிடுறாங்க. மம்தா பைஜு பாசமான வளர்ப்பு மகளை மனசில் இடம் பிடிக்கிறாங்க. அதுவும் கடைசியில் காதலன்கிட்ட தன்னோட அப்பாவை பற்றி பேசுகிற சீனில் நல்லா நடிச்சிருக்காங்க. மெயின் வில்லனாக பாபி தியோல் பண்ணியிருக்காரு. ஹிந்தி முகங்களை தமிழ் சினிமாவில் பார்த்தாலே அலர்ஜியாக தான் இருக்குது. அரசியல்வாதி ஒருத்தர் வில்லனாக காட்டணும் அப்படின்றதுக்காக பிரகாஷ் ராஜை யூஸ் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன ரோலில் கௌதம் மேனன், நரேன், சுனில், பிரியாமணி, ரேவதி, நாசர் அப்படின்னு எல்லாரும் வந்துட்டு போயிடுறாங்க. இந்த படத்தை ஓரளவு காப்பாற்றுறது அனிருத்தோட மியூசிக் தான். வழக்கம் போல் பாட்டுலெல்லாம் பட்டை கிளப்பிடுறாரு. படம் முழுக்க கூட்டம் அப்படின்னு ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஆயிரக்கணக்கான ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை நடிக்க வச்சுருக்காங்க. ஸ்டண்ட் மாஸ்டருக்கு தான் இதில் பெரிய வேலை. ஒவ்வொரு சண்டை காட்சியுமே பிரம்மாண்டமாகவும் அதிரடியாகவும் காட்டுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. எடிட்டிங்கில் சத்யன் சூரியன் மாஸ் காட்டியிருக்காரு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட விஜய் ரசிகர்களுக்கு ஏற்ற மாதிரியும் மற்ற ரசிகர்கள் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் எப்போ செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகுதோ ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் பண்ணி போகுது படம் போய்கிட்டே இருக்குது. இது பத்தாது அப்படின்னு கிளைமேக்ஸ்னு 2-3 கிளைமேக்ஸ் வேறு வந்துட்டு இருக்கு. இதுதான் விஜயோட கடைசி படம், ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக இது விஜயோட லாஸ்ட் படமாக இருக்காது. இதுக்கப்புறமா அவர் ஏதாவது படம் நடிப்பார். அட்லீஸ்ட் 1-2 படங்களில் கேமியோ ரோலாவது பண்ணுவார். ஏன்னா தன்னோட ரசிகர்களை அந்த சினிமா போதையிலே வச்சிருக்கிற வரைக்கும் தான் அவருக்கு இந்த ஆதரவெல்லாம் கிடைக்கும். மற்றபடி இந்த படத்தோட ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைரக்டரோட கரியரை காலி பண்ணியிருக்காங்க. அஜித் ஹச்சிவனத்தை கூட்டிகிட்டு போய் கொஞ்ச நாளைக்கு எனக்கு நல்ல கார் ஓட்ட தெரியும், பைக் ஓட்ட தெரியும், அதை வச்சு படம் எடு அப்படின்னு சொல்லிட்டு வலிமை துணிவு அப்படின்னு அவரை கொஞ்சம் அவரோட கரியரை காலி பண்ணார். பத்தாவதுக்கு விஜய் ஹச்சிவனத்தை கூட்டிகிட்டு போயிட்டு அரசியல் வச்சு படம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருந்த அவரோட கரியரையும் காலி பண்ணியிருக்காங்க. எது எப்படியோ ஒரு வழியாக விஜய் வந்து அரசியலுக்கு போயிட்டார். இனிமேல் படம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அஜித் எப்பயாச்சும் தான் படம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் இனிமேலாவது தமிழ் சினிமாவுக்கு நல்ல வழி பிறக்கும் அப்படின்னு நாம் நினைப்போம்.